இப்ப வந்து நாங்க அன்னைக்கு திருச்செந்தூர் அன்னைக்கு நாங்க ஊருக்கு போனப்ப புடுங்கி வச்சிருந்தோம். டக்குனு எனக்கு ஞாபகம் வச்சு அந்த புளியங்காய் எடு அப்படின்னு எடுத்தேன். இப்போ நான் சும்மா சாப்பிட்டு இருக்கும் போது எங்க அம்மாவுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்தேன். இதை சாப்பிட்டு ரியாக்ஷனே கொடுக்காம நீ இருந்தா நீ வந்து வின்னுமான்னு சொன்னேன். இப்போ நானும் அம்மாவும் இப்போ நாங்களும் ட்ரை பண்ணிட்டோம். எங்க அம்மா தோத்துட்டாங்க, நான் வின்னு. ட்ரை பண்ற மாதிரி சொல்றேன் பைத்தியம். அப்படியா? சரி, இப்போ வந்து எங்க அம்மாவுக்கு ஒரு சேலஞ்சு. யார் நான் வின் பண்றமா எங்க அம்மா வின் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி பாப்போம். இது கடிச்சிட்டு நல்லா மென்றணும், அது ரியாக்ஷனே இருக்காம மெல்லணும். நார்மலா சாப்பிடுற மாதிரி, நார்மலா ஒரு சாப்பாடு சாப்பிடுற மாதிரி சாப்பிடணும். அப்படிலாம் பண்ணக்கூடாது. சாப்பிடுவோம். இதுதான் இந்த பக்கம் நல்லா இல்ல. நீ கடி முதல்ல. சரி, ரெடி ஸ்டார்ட் 1 2 3. ரெடி ஸ்டார்ட் 1 2 3. நான் உன்னை பார்த்துட்டு தான் திப்பேன். நான் சாப்பிட்ற பாரு. அது இது நல்ல காய், வாய்ப்பே கிடையாது. நார்மல் புளினா இது அஸ்பக்கு ஒரு சேலஞ்ச். அதுவும் வந்து ரியாக்ஷனே இல்லாம சாப்பிடணும். அப்படியே சாப்பிடுமா? நல்ல காய் கடிடா, நல்ல காய் தான்டா. நான் அது தோலை பிச்சது. ரியாக்ஷன் கொடுத்தானா? இல்ல சாப்பிடுறேன் நான். நீ ரியாக்ஷன் கொடுக்குறேன், நீ எந்த வண்டியில அதை ஏற்றி விட்டுறாத. ஒண்ணுமே இல்லைம்மா. இந்த கடி அப்ப இந்த சைட் கடி. அது இந்த தோலை உரிச்சது தாண்டி. நார்மலா சாப்பிடணும். தோல் மங்க பாருமா, மேல ஓட சாப்பிடு. அதோட சாப்பிட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்க. ரியாக்ஷன் கொடுக்கனா தாங்கிட்டான். நான் சோக்கு. பாருமா அந்த தோலும் அந்த இதோ இந்த கொஞ்சம் இது அதையும் சேர்த்து சாப்பிட்டுருக்கான். வந்துருச்சு. ஹாய், வெல்கம் டு எர்ராவண்டி ஆனைக்கட்டிக்குன்ற மாதிரி கிளம்பிட்டு ஆனைக்கட்டிக்கு. இவனுங்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னு மணி 1:30 ஆயிடுச்சு. காலையில வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாயிட்டோம். அதனால எர்ராவண்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஆனைக்கட்டிக்கு. செக் போஸ்ட் இது. அதுக்கு முன்னாடியே ஒரு சேலஞ்ச் வேற நெல்லிக்காயில நாட்டு நெல்லிக்காய் விற்கிறாங்க. அங்க வந்து நாங்க ஆனைக்கட்டிக்கு எப்பயும் போன இடத்துக்கு போகாம வேற ஒரு இடத்துக்கு நம்ம போறோம். சரி, அங்க போயிட்டு எந்த இடத்துக்கு போறோம், என்ன சாப்பிட்றோம், முதல்ல சாப்பிட்றதுக்கு தான். சாப்பாடு தான் முக்கியம். 1:20 ஆச்சு. சீக்கிரம் அடி வச்சு போனோம்னா 2 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுறணும். அதனால சீக்கிரமா போயிட்டு இருக்கோம். கூலிக்கடவுன்னு ஒரு ஊர் வரும். அதுல இருந்து லெஃப்ட் இறங்கி போனோம்னா அந்த பக்கம் போனோம்னா சோலையார் போறதுக்கு ஒரு வழி இருக்கு. அது வழி நாங்க போயிட்டு இருக்கோம். இந்த பக்கம் ஏரியா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அது ஒரு மழை டைம்ல எல்லாம் வந்தோம்னா சூப்பரா பச்சை பச்சையா இருக்கும். மழை காலத்துல வந்தோம்னா நல்லா அப்படியே பச்சையா இருக்கும். இப்ப நம்ம வெயில், அதனால கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபுட் எல்லாம் இங்க பாருங்க, பார்சல் வாங்கி ரெடியா வச்சிருக்கோம். ஆனா ஏதாவது ஒரு நிழல் கிடைச்சதுன்னா உட்காந்து சாப்பிடுறது தான். இன்னைக்கு 2 ஹோட்டல்ல வாங்கிட்டோம். கேரளா ஹோட்டல் ஒன்று, அப்புறமா தலச்சேரி. தலச்சேரியில வந்து எதுவுமே ஃபுட்டு வந்து அவ்வளவா இல்லை. அதனால வாங்குறதுன்றவங்க முன்னாடியே எங்கேயாவது போய் வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. தலச்சேரியை நம்பி வராதிங்க. கூலிக்கடவுல உள்ளே வந்தேன்னா அங்கே ஒரு சர்ச் இருக்கும். இந்த சர்ச்சிலேருந்து லெஃப்ட் உள்ளே இறங்கி போனோன்னா இந்த மாதிரி சூப்பராக தண்ணி போகிறாரு. இது வந்து சிறுவாணியாறு. நல்லா இருக்குல்ல? இங்கே தண்ணி இருக்குது அப்படின்றதுக்காக வந்து குளிக்கலாம் கூடாதான். இங்கே வந்து கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணுறாங்க, குளிக்கக்கூடாது. போர்டு போட்டிருக்காங்க குளிக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஒரு ஃபேமிலி வந்து உள்ளே இறங்கி குளிச்சுட்டு இருக்காங்க. இங்கே இந்த ஏரியாவில் இருக்க ஒருத்தர் வந்து நான் சொல்லியும் கேட்கலைன்னா அவர் போலீஸ்க்கு பஞ்சாயத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நான் சொல்லி அவங்க கேட்கல, நீங்கள் வந்து பஞ்சாயத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. தண்ணி இருக்குது அப்படின்றதுக்காக எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான், கோயம்புத்தூர் சைடாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே இறங்கக்கூடாது. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வர நிறைய பேர் வந்து தண்ணியில் எங்கேயாவது ஒரு இடத்துல இறங்கி சிக்கி, போன வாரம் கூட 2 பசங்க வந்து இறந்துட்டாங்க, கோயம்புத்தூர் பசங்க. அதனால அவங்க சொல்கிறதையும் நம்ம இறங்காதீங்கன்னு சொன்னால் அங்கே இறங்காமையே விட்டுட்டு போயிடணும்.
ஆனால் நம்ம ஆளுங்க எங்கே கேட்குறாங்க. லோக்கலில் இருக்கவங்களுக்கு தான் இந்த இடம் எப்படி சேஃப்டி இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். நம்ம பாட்டுக்கு வெளியூர்லேருந்து வந்து ஒரு இடத்துல இறங்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து கல்லில் மாட்டிக்குவோம், சுழல் இருக்கும், இல்லை சகதியில் போய் முங்கிடுவோம், கால் இழுக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். வெயில் காலமோ மழை காலமோ குளிக்கிற இடங்களில் வந்து பார்த்து குளிக்கணும். அதே போல் உள்ளூர் ஆளுங்க எந்த இடத்துல குளிக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம குளிக்கணும். இனி தள்ளி போகலான்னு சொல்லிட்டு தண்ணீருக்கேன்னு அப்படியே அவ்வளோ தூரம் போனோன்னா நமக்கு பாதுகாப்பு கிடையாது. அவ்வளோ அவர் அவ்வளவு அருமையாக சொல்கிறாரு, தயவு செய்து வந்துருங்க, வெளியில் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கும்பிட்டு சொல்கிறாரு. அப்படியே அவங்க மேலே ஏறி வரமாட்டேங்கிறாங்க. அப்படி ஆளுங்களேனா என்ன சொல்கிறது. சரி, நாங்கள் வந்து சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்தோம், குளிக்கிறதுக்கெல்லாம் வரல. குளிக்கிறதுக்கு நமக்கு அங்கே அந்த பக்கம்லாம் அகலியிலாம் ஒரு ஆறு இருக்குது, அங்கே எல்லாம் பிரச்சனையே இல்லை. உள்ளூர் ஆளுங்களும் குளிப்பாங்க, துவைப்பாங்க, அங்கே நம்ம குளிக்கலாம். இந்த மாதிரி எங்கேயும் ஆளுங்க இறக்காத ஒரு இடத்துல இறங்கக்கூடாது. இப்போ எங்களுக்கு சோறு முக்கியம், அதனால சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுக்கு வண்டி நிறுத்திதான். அஸ்மா, இது என்னது திடீ பரோட்டாவா? பரோட்டா சரி, அவங்க கிட்ட சாஃப்டா இருக்கும், இவங்க வந்து மொறுமொறுன்னு போடுவாங்க. கேரளா ஹோட்டல்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் கேரளா ஹோட்டல்ல தான் வாங்குவோம் ஃபுட்டு, சூப்பரா இருக்கும். ஒரே ஒரு நாள் நல்லா இல்லை அப்படிங்கிறதுக்காக தலைச்சேரிக்கு வந்து தலைச்சேரியே வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கேரளா ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா அங்க ஆனைக்கட்டியை தாண்டி வந்ததுமே ரைட் சைட்ல இருக்கு பாத்தீங்களா கேரளா ஹோட்டல்னு, அங்க வந்து பரோட்டா வந்து சாஃப்டா இருக்கும். இங்கேனா தலைச்சேரியில் வந்து பரோட்டா மொறுமொறுன்னு இருக்கும், அந்த சாஃப்டா இருக்கிறது நல்லா இருக்கும். இப்போ பார்சல்லாம் பிரிச்சாச்சு. நான் வந்து மீல்ஸ் வாங்கினேன், அஸ்மா வந்து நெய்ச்சோறு, அஸ்பக்கும் நெய்ச்சோறு, இந்த மாதிரி எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று வாங்கிட்டோம். எனக்கு வந்து மீல்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மீல்ஸ் வாங்கிட்டேன். என்னோட மீல்ஸ் எங்கடி பாருங்க, மீல்ஸ் வந்து இப்படி தான். நான் வந்து இந்த மாதிரி பொரியல்லையே சாப்பிட்டு முடிச்சிருக்கேன். சூப்பராக இருக்கும் பொரியலோட சேர்த்து சாப்பிட்றது. இது வந்து மோர் குழம்புன்னு எனக்கு மீன் குழம்பா, குழம்பு தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து கூட்டு, இது வந்து அவியல், முருங்கைக்காய் அவியல், ஊறுகாய், இது வந்து பொரியல். குழம்பு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட்டு வாங்கிக்கலாம். சம்பவம் பண்ணி தண்ணியை தள்ளிட்டு இது பண்ணி விட்டேன். இவன் இருக்கான் பாருங்களா இந்த ஆடு, அங்கேருந்து என்னவோ வேகமாக ஒடியாந்தியான். என்னத்துக்கு அவங்க வீடு இங்கிட்டு இருக்கும் போல் அப்படின்னு பார்த்தா நாங்கள் சாப்பிட்றோம்ல, அதை பார்த்துட்டு வேகமாக ஒடியாந்தியான். நான் இலைய கையில் காட்டினேன் பார்த்துக்கோங்க, அப்படியே வாங்கி அப்படி சாப்பிட்றேன். இலை பிள்ளைக்கு எம்புட்டு பசியை பாவம். என்னடா பிள்ளைக்கு பசிச்சிருக்குப்பா, இன்னொரு இலை இருந்தால் கூட கொடு சாப்பிட்டோம். டே ஒன்றை இலை இருந்தால் கொடுங்கடா. போதுமா, சென்னையா இருக்காட்டிருக்குது இந்த ஆட்டுக்குட்டி, இல்லை பசியோடு இருக்கு. இல்லைம்மா இது சோறு சாப்பிடு. என்ன நான் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்குது. சாப்பாடை சாப்பிடு. நம்ம ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு வந்து சாப்பாடெலாம் கொடுக்க மாட்டாங்க, வயிறு ஊதிக்கிறோன்னு சொல்லி. ஆனால் இங்கே உள்ள ஆடுங்க, சிட்டியில் இருக்கிற ஆடுங்கள்லாம் நல்லா சோறு என்ன என் கையை மோந்து பார்க்குது, சிக்கன் வாடை அடிக்குதுமா. இதுக்கு பிடிக்கலையா? அதுக்கு வேணாமா பாரு அந்த இலைய. ஆடு சாப்பிட்டு முடிச்சிடுச்சு. ஆடு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவன் விட்டுட்டு போனதுக்கப்புறம் அவன் நாய் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் போய் சாப்பிட்றான். வேற நாய் என்னன்னோ ஆட்டை துரத்தி விட்டுட்டு சாப்பிடுவான். அவன் பொறுமையா வெயிட் பண்ணி அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடுவான். ஏன்னா அந்த ஆடு ஒரு பிரெக்னன்ட் லேடி, அதனால அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு அவன் பசியோட இருக்கா சாப்பிட்டோன்னு. இப்போ போய் புல்லெல்லாம் சாப்பிடுது பாரு, இலையெல்லாம் பைத்தியக்கார ஆடு. அப்புறமா இது பார்த்தீங்கன்னா இது வந்து சிறுவாணி ஆறு, பார்க்கறதுக்கு அவ்வளோ உண்மையான தண்ணி வந்து அதான் சொல்லுவாங்க, கீழே இருக்க மண் கல்லெல்லாம் அப்படி துல்லியமாக தெரியுது அந்த மாதிரி ஒரு ஆறு. ஆனால் இங்கே யாருமே குளிக்க மாட்டாங்க போல், என்னென்னா இதுக்கு வந்து குடி தண்ணிக்கு எடுக்கிறதுனால யாரும் குளிக்க மாட்டாங்க போல். உள்ளூர்காரங்களும் இங்கே இல்லை, ஒருத்தருமே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்ன இடம்னா சித்தூர் அட்டப்பாடியில் சித்தூருங்கிற ஒரு இடத்துல இந்த தண்ணியெல்லாம் சேகரித்து வைக்கிறதுக்கு இதெல்லாம் வச்சுருப்பாங்களே பம்ப், அந்த ஒரு இடம் இது. ஒரு 2 பேர் மட்டும் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க தான். அங்கே 2 பேர் அங்கே பிடிச்சாங்க முதல்ல, அந்த இடத்துல பிடிச்சிட்டு இப்போ அப்படியே வந்து இங்கே 2 பேர் மீன் பிடிக்கிறாங்க. இடம் செம்மையாக இருக்கு. இங்க பாருமா, வெறும் புறா கிளியா இருக்கு இந்த பக்கம். அங்க இருக்கு, அங்க கிளி இருக்கு, மயில், புறா அங்க இருக்கு, அங்க குருவி வேற இருக்கேன் பாருங்க. ஏன் அவ கொண்டவளத்தை குருவி மாதிரி இருக்கா ஸ்மா, கழுத்துல எல்லாம் வர முடி எங்க இருக்கு அதான் மயில். இது கிளி வரு நிறைய உட்காந்துருக்கான் செடி மேலையெல்லாம்.